ஈவினிங் ப்ரேயர் அப்ப அந்த சிலுவைய பார்த்து ஒரு நாள் அப்படியே மனசு உடைஞ்சு அழுதுட்டு இருந்தேன். எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறாங்க, எனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியலையே, என்னை உண்மையாதான் கூப்பிட்டுருக்கீங்களா, நான் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. ஆனா அப்ப அதான் பெருசு. எல்லாத்துக்கும் தெரியுது, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிலுவையே பார்த்து அப்படியே அழுதுட்டு இருந்தேன். என்னையே மறந்துட்டு அப்படியே சிலுவையை பார்த்து அப்படியே என்னை அறியாமே கண் தண்ணி வந்துட்டு இருக்குது. அப்பதான் திடீர்னு ஏசப்பா சிலுவையில இருந்து இந்த இடத்து கை அப்படியே இப்படி 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 செஞ்சு கை அந்த சிலுவையில இருந்து கை வந்து இப்படி என்னை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சா. எனக்கு அது ஒண்ணும் அப்பயும் கண்ணு ஃபுல்லா தண்ணி, எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் வந்து அப்படியே என்னைய கை மறந்து உட்காந்துருக்கேன். அந்த கை வந்து இப்படி 3 தடவை இப்படி இப்படி என்னைய இப்படி கையை ஆட்டி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா சிலுவையில இருந்து கை வந்துருச்சான்ட்டு நல்லா தடுத்து பார்த்தாக்கா எனக்கு தெரிஞ்சிருச்சு கை இப்படி வந்து வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அசைவு இல்ல. அதுக்கப்புறம் தான் அப்பதான் என் கால் என்னை நிஜமா ஏசு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைத்தல கன்ஃபார்ம் பண்ணேன். அதுல இருந்து எனக்கு டவுட்டே வந்தது இல்லை. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் இப்ப அங்கெல்லாம் தமிழ்நாடு விட்டுட்டு இங்க வந்து இருந்து நிறைய கஷ்டமா இருக்குது. ஆனா எப்பயுமே எனக்கு தோணுது இல்லை நான் போயிடுறேன், இல்ல இங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்லாம் தோணுதே இல்லை. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருந்துச்சு. நிஜமாவே கடவுள் என்னை கூப்பிட்டுருக்காரு அவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என் கால் கன்ஃபார்ம் பண்ணேன். இதை கேட்கும் போது நான் அடிக்கடி ஒரு விஷயத்த நினைப்பேன். மத்தேயு 9:9 மத்தேயுவை பார்த்து என்னை பின்பற்றுவாங்க, அவ்வளவுதான். அந்த 3 வேர்டு தான் மத்தேயு பின்னாடியே வந்து எப்படி இது நடந்திருக்கும். ஆனா இவங்க சொல்றத பார்த்தா இட் கேன் ஹேப்பன். ராயப்பர் வலையெல்லாம் பழுது பார்த்துட்டு இருக்கும்போது என் பின்தொடர்ந்து வா, அவ்வளவுதான் முடிஞ்சு பண்ணிட்டாரு. அது போலதான் சிஸ்டரும் நீ சிஸ்டர் ஆக போற, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே மனசு மாதிரி இருந்துட்டீங்க. பரவாயில்ல சிஸ்டர், உங்களுடைய ஒகேஷன் அந்த சிஸ்டருடைய மூலமா வெளிப்படுத்திருக்காங்க இல்லைங்களா? இந்த மாதிரி தான் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அழைச்சிருக்கிறார் அப்படின்னா பல விதத்துல பல விதங்களை எப்படியாவது கடவுள் அழைப்பு வெளிப்படுத்துறாரு. அப்படி வந்ததுதான் நாங்க எல்லாருமே எல்லாம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் நீங்க சிஸ்டர் 53 வருஷம் ஆச்சு. உண்மையாலுமே பல விதமான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். உண்மையாலுமே இருக்கு. இந்த நீங்க வீட்டை விட்டு இங்கெல்லாம் வந்து நீங்க வேலை செஞ்சீங்க. நார்த் ஈஸ்டுக்கு வந்திருக்கிறீங்க, அதே போல அருணாச்சல் பிரதேசம் வந்த இடம், மேகாலயா, அப்புறம் மத்திய பிரதேசம், யூபி, உத்தரப்பிரதேசம், அங்கெல்லாம் இருந்தீங்க. அந்த டைம்ல நீங்க செஞ்ச மிகப்பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்ன? உத்தரப்பிரதேசத்துல இருக்கும்போது முதல்ல 4 வருஷம் இருந்தேன். அங்க மெடிக்கல் ஒர்க்லாம். அப்புறம் அங்கேருந்து அசாமில் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும்போது இங்கெல்லாம் மெடிக்கல், ஹாஸ்டல், அப்புறம் சோஷியல் கேட்டகரிகள் எல்லாம் செஞ்சு விட்டுருந்தேன். அருணாச்சல பிரதேசத்துல நீங்க ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அருணாச்சல் பிரதேசத்துல வேலை செய்யறதுக்கு முன்னால நான் 1985 நாங்கள் அருணாச்சல் பிரதேசத்துக்குள்ள நுழைய முடியாது, பர்மிஷன் கிடையாது கிறிஸ்டியன் மிஷனரிஸ்க்கு. அதனால அந்த பார்டர்ல அருணாச்சல் அசாம் பார்டர்ல ஒரு பாரிஷ் தொடங்கியிருந்தாங்க, ஹர்மதி பாரிஷ். அதை குலனிசாமி வழியே ஸ்டார்டட். ஆனால் அங்கே இருந்துட்டு அருணாச்சல் சில்ட்ரன் இங்கே வருவாங்க இந்த ஸ்கூலுக்கு, அவங்க இங்கே படிப்பாங்க. அவங்கள நாங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். நிறைய பேர் அப்போவே கிறிஸ்து பேப்டிசம் வாங்கிடுவாங்க. இந்த பிள்ளைங்கள் வழியா அவங்க லீவுக்கு போகும்போது அவங்க போய் ஜனங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேப்டிசம் கொடுப்பாங்க. அதோட நாங்கள் போக முடியாதனால பேப்டிசம் வாங்கி இருக்கிறவங்களுக்கு, கம்யூனியன்லாம் வாங்கி இருக்கிறவங்களுக்கு இப்போ கிறிஸ்மஸ் டைம் ஆகுது, அவங்களுக்கு தேவனர் கண்ணை கிடைக்கணும். அதனால இங்கேயே ஃபாதர்ஸு கான்சக்ரேட் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்துல போஸ்ட் கொடுத்து பிள்ளைங்க கையில, கொஞ்சம் பெரிய பையன், அதாவது 8 கிளாஸ் 7, 8 படிக்கிற பையனுக்கு கையில கொடுத்து அனுப்பிடுவாங்க. அங்க இந்த பையன்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒவ்வொரு கிராமமா போய் அது சர்வீஸ் கண்டக்ட் பண்ணி கம்யூனியன் கொடுப்பாங்க. கம்யூனியன் வாங்க, அவங்க சர்வீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, இறைவார்த்தை படிச்சுட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு என்னன்னா, ஜனங்க ரொம்ப தூரத்துல இருந்து சைனா பார்டர் சைட்ல இருந்து 15 நாள் 12 நாள் அப்படி நடந்து இங்க வருவாங்க. ஹர்மதிக்கு பேப்டிசம் வாங்குறதுக்கு வருவாங்க.
சில பேர் பிரார்த்தனை ஜபத்துக்காக வேண்டி ஜப வேண்டியதுக்காக வேண்டி சோகலாம் இருக்கிறவங்களாம் அவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வருவாங்க. வந்து இங்க ஜபம் சொல்ல சொல்லுவாங்க. அவங்கள நாங்களாம் அவங்க தலையில கை வச்சு ஜெபிப்போம். ஜெபிச்சு அவங்க நிறைய பேர் அவங்க என்ன சிம்பிள் ஜனங்களா இருக்கனால நல்லா ரொம்ப விசுவாசம். நம்ம விசுவாசத்தோட அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப. அதனால நிறைய பேர் யாராவது எல்லாமே ஜபம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் குணமாயிடுவாங்க, குணமாயி போவாங்க. அப்புறம் சில பேர் அங்கேயே இருப்பாங்க. ஒரு பெரிய வீடு கட்டி போட்டிருந்தாங்க. அதாவது கூரை வீடு தான், பெரிய ஹால் மாதிரி விசேஷம். இந்த இப்படி வர்றவங்க அருணாச்சல இருந்து வர்றவங்க எல்லாம் தங்குறதுக்கு தங்குறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கும். அதை சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. அப்படி அப்புறம் சில நேரம் பெரியவங்க அந்த கேட்டகிஸ் மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் வச்சு அவங்களும் இங்கே வர வச்சு நாங்கள் 10 நாள் 15 நாள் ட்ரைனிங் கொடுப்போம். கிளாஸ்லாம் சொல்லி கொடுப்போம். எப்படி வாசிக்கிறது, எப்படி அந்த இதை உபதேசம் பண்றது, கொடுக்கறது எல்லாம் சொல்லி கொடுப்போம். அப்புறம் ஜபங்கள்ல கூட தேவ திரவிய அனுமானங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு எப்படி அவங்கள தயாரிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுப்போம். அவங்க அதை கத்துக்கிட்டு போய் அவங்கவுங்க இடங்கள்ல அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் பாஷை ரொம்ப நல்லா தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் அசாமீஸ் தெரியும், கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அதுல ஏதாவது சொல்லி கொடுப்போம். எவ்வளவு அவங்க புரிவாங்களோ எவ்வளவு போய் சொல்லி கொடுப்பாங்களோ தெரியாது. ஆனா அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குது. நம்ம கொண்டுட்டு போய் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதுனால அந்த விசுவாசத்தை நாங்களும் விசுவாசிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அந்த ஆர்வம் இருக்கு கடவுள் மேல, அது போதும். மொழினாட்டி பரவாயில்ல, அந்த அது ரொம்ப கிளவரா இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆனா அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. இயேசு பத்தி போய் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும், தானும் தெரிஞ்சுக்கிறோன்னா மற்றவங்களுக்கும் அதை போய் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆர்வம் இருக்குது. அப்படித்தான் இந்த அருணாச்சல் மிஷன் தொடங்கினதே. நாங்க உள்ள போக முடியாது, இப்படி இங்கே இருந்தே எல்லாம் தயார் பண்ணி அனுப்பிவிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நேரம் அந்த ஸ்டேட் விட்டு வந்தப்ப அந்த சீஃப் மினிஸ்டரை இங்க ஹர்மதி ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஸ்டாஃபையும் கூப்பிட்டுருந்தாரு. அங்க இனாகரன்ஸ் கொஞ்சம் ப்ரோக்ராம் கொடுக்குறதுக்கு. அதுதான் முதல் முறை நாங்க உள்ள போனோம். ஒரு 3 சிஸ்டர்ஸ். அப்போ நான் 2 சிஸ்டர்ஸ் அங்கே தயார் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ப்ரோக்ராம்லாம் கொடுக்குறதுக்கு. நான் சொன்னேன், சரி நீங்க 2 பேர் என்ன இருங்க, நான் இப்படி கொஞ்சம் போயிட்டு வரேன், அப்படி சுற்றி பார்த்துட்டு வரேன்ட்டு போய் அந்த ஹோட்டல்ல எல்லாம் நுழைஞ்சேன். ஹோட்டல்ல நுழைஞ்சு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எது ஒன்றும் இல்லை, தேவையான எனக்கு டீ வேணுங்க. ஜனங்க கேட்பாங்க, இங்கே எங்கேருந்து வந்திருக்கீங்க யாருன்னு. நாங்க இப்போ கேட்குறவங்கள நாங்க சிஸ்டர்ஸ் கர்மத்துல இருந்து வந்திருக்கோம், சீஃப் மினிஸ்டர் எங்களை கூப்பிட்டு இருக்கிறாரு, சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க. அங்க பார்த்துட்டு அப்படியே சுற்றி அந்த தெருவழியில எல்லாம் அப்படியே சுத்திட்டு இருந்தேன். இங்க ப்ரோக்ராம் தொடங்குற வரையில சுத்திட்டு இருக்கும். எல்லாம் கேட்கலாம், எப்படியே பார்க்கறாங்க. ஏன்னா முதல் திருப்பு பாக்குறாங்களா சிஸ்டர்ஸ், அப்படியே பார்ப்பாங்க. என்னன்னு கேட்பாங்கல்ல, என்னன்னு கேட்டா நாங்க சிஸ்டர்ஸ் கர்மத்துல இருந்து வந்திருக்கோம், சீஃப் மினிஸ்டர் எங்களை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்றது. அதாவது சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டா அப்ப எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் மாதிரி அக்செப்டன்ஸ். ஓகே, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் சீஃப் மினிஸ்டர் அக்செப்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காருன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது அந்த மாதிரி. அப்படி பண்ணேன். அப்படி பண்ணிட்டு அப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, இந்த தயாரிப்பு அப்படி போயிட்டே இருந்தது. ஆனா அங்க நாங்க போய் சேர்றது, அருணாச்சல்ல வேலை செய்யறதுக்கு பிந்தி தான் போனோம். ஒரு நேரம் எனக்கு நான் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், PRH கோர்ஸ் கல்கத்தால. அப்ப அந்த ஒரு பிரதர் பொலிகிராஸ் பிரதர் அவரு கேட்டாரு எல்லாத்தையும், யூ டெல் ஒன் வாட் இஸ் யுவர் வைல்டு ட்ரீம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரதர் நான் போய் அருணாச்சல் பிரதேசத்துக்கு போய் இயேசு போதிக்கணும், அதான் என்னுடைய வைல்டு ட்ரீம். ஏன்னா அந்த காலத்துல இருந்து இது கிடையாது. அப்ப நான் ஒரிசால இருந்தேன். அப்ப சொன்னேன், சிரிச்சாரு. பாருங்க உனக்கு என்ன ட்ரீம் நடக்கும் அப்படின்னாரு. சரி ஆனா நடக்கும் நடக்காது, அதான் என்னுடைய ட்ரீம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 96ல அதாவது 93ல என்னமோ எங்களுக்கு ஆல்ரெடி சிஸ்டர்ஸ் வந்தது. இட்டாநகர் அருணாச்சல் மதர் தெரசா சிஸ்டர்ஸ் வெண்ட் ஃபர்ஸ்ட். அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க போனோம் டான் பாஸ்கோ ஃபாதர்ஸோட. அங்க ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்புறம் 4வது வருஷம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் அங்க கிடைச்சிச்சு, அருணாச்சலுக்கு இட்டாநகருக்கு.
அங்க போனேன். உங்க கனவு நிறைவேறிச்சு. கனவு நிறைவேற்றப்ப நினைச்சது நம்ம சொல்லு சிரிச்சாங்க எல்லாரும். இப்ப பாரு கனவு நிறைவேறிச்சு. அங்க போனா நான் அந்த ரெசிடென்சியல் ஸ்கூல் மாதிரி, நானும் மெடிக்கல், எனக்கு மெடிக்கல் வேலையே இல்லைங்க, ஸ்கூலை பாத்துக்கிறேன்னு நான் சரின்னு பாத்துக்கிறேன். ஆனா ஜனங்களுக்கு போய் பக்கத்து கிராமமா இருக்குது சுத்தி, அங்க போறதுக்கு முடியல. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் அப்படி வச்சிருக்கிறாங்க ஃபாதர்ஸ். அதனால என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த லீவு ஃபர்ஸ்ட் இயர் ஒன்றும் செய்ய முடியல. ரெண்டாவது வருஷம் சொன்னா இப்படி நடக்க முடியாது, நம்ம ஏதாவது நம்ம மக்களுக்கு செய்யணும்ட்டு 2வது வருஷத்துல அந்த டிசம்பர் லீவு விட்ட உடனே டிசம்பருக்கு ஜனங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்களா, சரி வாங்க நம்ம போவோம், ஒவ்வொரு வீடாக போய் ஜாமான் தொடங்க போய் தொடங்கினா வெரி ஹாப்பி. அப்புறம் ஒவ்வொரு வீடா எல்லாரும் வீடும் முடிச்சிட்டோம். அப்புறம் பக்கத்துல ஒரு கணவன் மாதிரி இருந்துச்சு, எல்லாரும் வீடும் முடிச்சிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி கொஞ்சம் பைபிள் வாசிச்சு ஜெபம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் சிஸ்டர் நம்ம இவ்வளவு நாள் காத்திருந்த யாருமே வரல, அதை சுட வரல, நீங்களும் இப்பதான் வந்தீங்க, யாருமே வரல இங்க அப்படின்னாங்க. சரி நாங்க இனிமே வருவேன், லீவுல தாங்க வருவோம், கொள்ளைங்க இருக்கும்போது வர முடியாது அப்படின்ட்டோம். அப்புறம் சொல்லிச்சுங்க இவங்க, சிஸ்டர் உங்களுக்கு கேரள் சிங்கி வைக்கணும் ஆசையா இருக்கு, ஆனா எப்படி செய்யணும்னு தெரியல. சரி எனக்கும் உங்க பாஷையில பாட தெரியாது, ஆனா அந்த பாட்டு புஸ்தகத்துல இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் பாட்டு தான் உங்க பாஷையில மொழிபெயர்த்து இருக்குது, அந்த டியூன் எனக்கு தெரியும், நீங்க வாங்க நான் சொல்லித்தரேன், நீங்க புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்க, நான் இங்கிலீஷ்ல பாடுறேன், நீங்க உங்க பாஷையில அந்த டியூனை பிடிச்சிக்கிட்டு பாடணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாச்சு. சரி அப்புறம் படிச்சுட்டு அப்புறம் முன்னால அந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாலேயே ஒரு 2 3 நாளைக்கு முன்னால கேரள் சிங்கிங் தொடங்கிட்டேன். அப்புறம் நான் சொன்னேன் கேரள் சிங்கிங் போகும்போது நான் பேபி ஜீசஸ் எடுத்துட்டு போவோம், அது ஒரு இதுல கூட மாதிரி வச்சதுல 2 பேரு 2 மெழுகுதிரி பிடிச்சிக்கோங்க, பக்கத்துல ஒரு ஆள் நடுவில் பிடிச்சிக்கோங்க, மற்றவங்க எல்லாரும் நம்ம போவோம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழைய மாட்டோம், நம்ம வெளியே தான் நிற்போம், நின்று போது வீட்டுக்காரங்க வெளியே வரட்டும் பாடிட்டு, அது ஏதாவது ஆஃபர் பண்ணாங்கன்னா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, எந்த வீட்லயுமே டீ குடிக்கிறதுக்கோ எதுமோ டிஃபன் எது எடுக்கிறதுக்கு இருக்க மாட்டோம். இப்போ நம்ம ஜவஞ்சல போகும்போது ஜவம் முடிச்சாங்க ஏதாவது கொடுப்பாங்க சாப்பிட்றோம், அது மாதிரி இந்த திருப்பு நம்ம செய்ய மாட்டோம், ஒவ்வொரு வீடா அப்படியே போயிட்டு முடிச்சிடுவோம். ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கடைசியில வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் அன்றைக்கு எல்லா வீட்டுக்கும் போய் ஒரு மினிஸ்டர் வீடு இருக்குது, அது தூரத்துல இருந்து வீடும் போய் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா நாங்க அந்த ஜெபம் சொல்றதுக்கு போனப்ப நான் பார்த்தேன் ஒரு வீட்டுல கூட கிறிஸ்டியன் பிக்சர்ஸ் ஜீசுடைய பிக்சரு மாதா ஒண்ணுமே கிடையாது, படமே கிடையாது, அப்படி இருந்துச்சு. நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஜெபம் சொல்ல போனப்ப கொஞ்சம் ஆஃபரிங் மாதிரி கொஞ்சம் காசு வச்சாங்க, அந்த காசையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். வச்சுட்டு உங்களுக்கு படம் வாங்கி கொடுக்கணுன்ட்டு அந்த காசு கொண்டு வந்து இங்கே வந்தேன். ரிட்ரீட்டுக்கு நாங்கள் வந்தப்ப வாட்டிக்கு போய் இயேசு இருதய படம் வாங்கிட்டேன். படம் வாங்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்தாங்க, இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரும்போது வந்து மகிழ்ச்சி வாங்கிட்டு போயிருங்க. சரிஞ்சு எல்லாரும் எல்லாம் அதை பண்ணி கொண்டு வந்து தாங்கிட்ட ட்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே ஒரு 2 3 பேர் 4 பேர் அப்படி வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபாதர் கேட்டாரு, எப்படி நீங்க எங்க கிடைச்சு இப்படி? நான் பழம் வாங்கி கொடுத்தேன், ஃப்ரேம் அவங்க பண்ணிட்டாங்க, நீ ஒரே மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னாரு. அது நீங்களே செஞ்சிருக்கலாம்ல வாங்க. நானாவது இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தேன், நீங்க அதான் அவங்க இஷ்டத்தை செஞ்சுக்கிட்டோம், அவங்க உங்க வீட்டுல தான் இருக்குது, எதுக்கு யூனிஃபார்ம் வேணும், அவங்க இஷ்டப்படி எப்படி அலங்கரிக்க நினைக்கிறாங்க அதே மாதிரி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வச்சுட்டாங்க. அப்புறம் எல்லா வீட்டுக்கும் ஏசுடைய படம், அது ஒரு சந்தோஷம், அது ஒரு கிறிஸ்டின் சைனாவது இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நான் மே மாசத்துக்காக காத்திருந்தேன். மே மாதம் லீவு, அப்போ திரும்ப தொடங்கணும். மே மாதம் திரும்ப ஜெபமாலை சொல்றதுக்கு தொடங்கணும். ஒரு குடும்பத்துல தான் தொடங்கினா, 2வது குடும்பம் தொடங்குறன்றைக்கு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. 2வது குடும்பத்துக்கு போறதுக்கு முன்னாலே நாங்க அங்கிருந்து வந்துடுறோம்ட்டு விலகி வர்றோம். சலேஷன்ஸோட வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அங்கிருந்து விலகி வந்துடுறோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் அப்படி விட்டுட்டு வர விரும்பல. 2வது நாள் நியூஸ் கிடைச்சாலும் அந்த எந்த குடும்பத்துல ஜெபமா இருக்கும் சொன்னோமோ அங்கே செஞ்சுட்டு போனோம். போய் அங்கே சொன்ன இப்படி நாங்க இங்கேருந்து போறோம் நாளைக்கு, அதனால இனிமே நாங்க வர மாட்டோம் அப்படின்னு. ஏன் சிஸ்டர் ஃபாதர்ஸ் போய் இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்ப, எங்களுடைய சுப்பீரியர்ட்ட இருந்து
ஆர்டர் வந்திருக்கு, நம்ம இனிமேல் இங்கே இருக்க மாட்டோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு. அதனால நாங்கள் போகிறோம், இதுவரை நீங்கள் செஞ்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது நம்ம அங்கே போய் ஜெபம் சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்க முடியுது. ஏதோ ஆர்வமாக இருந்தாங்க அவங்களால, அவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்றது. அதை நாங்கள் மூடினதுனால தான் திரும்ப எங்களுக்கு அருணாச்சலில் ஒரு ஓப்பனிங் கிடைச்சி அங்கே 8 நகர்ல எங்கள் ஸ்கூல் தொடங்கியிருக்கிறாங்க. இப்பங்களா இருக்கிறோம் நாங்கள். இப்போ அங்கே வந்து ஸ்கூல் வச்சு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் ஒரு 7-8 மாதம், ஒரு வருஷம் போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் அங்கே இருக்கும்போது எப்படி நாங்கள் வேலை செஞ்சு எப்படி அங்கே இருந்தோன்னு ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவங்க என்ன சலேஷன் ஃபாதர்ஸ் அங்கே கொண்டுட்டு வரோம், சிஸ்டர்ஸ் வர்றதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவங்களுக்கு. ஆனால் ஃபாதர்ஸ் சொன்னாங்க, ஹோலிகிராஸ் சிஸ்டர்ஸை செட்டில் பண்ணாமல் வேற யாரையும் கொண்டு வரக்கூடாதுங்க அப்படின்னு. அதனால நாங்கள் பாரிஸில் இருக்கிறோம், இட்டாநகர் பாரிஸில். சிஸ்டருடைய பயங்கரமான ஒரு நரேட்டிவ் சொன்னாங்க. உண்மையாலுமே சிஸ்டர் அருணாச்சல பிரதேசம் அங்கே உள்ள போனது, அந்த இடத்த பார்டர்ல நீங்க செஞ்சது எல்லாத்தையும் விட என்னன்னா ரொம்ப பிடிச்சது சிஸ்டருடைய இதுல இவங்களோட கனவு என்ன, அம்பிஷன் என்னன்னு கிடைச்சல சொன்ன வைல்டு ட்ரீம் அப்படின்னு சொன்னபோது, நம்மளாம் நான் ரோம் போயிருக்கலாம், இட்டலி போகணும், போப்பாண்டவர் பார்க்கணும் அப்படி இப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அழகா சிஸ்டர் சொன்னாங்க, அருணாச்சல பிரதேசத்தில் போய் நான் வந்து பணிபுரியணும். சிஸ்டர் உண்மையாலுமே நேயர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துறேன். எவ்வளோ பெரிய அழகான ஒரு ட்ரீம். கண்டிப்பா எப்பயுமே நீங்கள் அந்த மிஷன் நற்செய்தி அறிவிக்கணுங்க அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தும் கண்டித்தான் சிஸ்டருக்கு உடனே டக்குன்னு அவர் சொன்னாங்க, நான் அருணாச்சல போய் பண்ணணும்ட்டு. உண்மையாலுமே உங்களை பாராட்டுறேன் சிஸ்டர். உங்களை கனவை வந்து கடவுள் நிறைவேற்றிட்டார் பாருங்க, அதுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இதுக்கு நினைக்கலாம். சிஸ்டர் உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க. சிஸ்டர் அழகா ஒரு சொன்னாங்க, உங்க அனுபவம். சிஸ்டர் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? நான் 10 வருஷம் ஆகுது சிஸ்டர் ஆகி. மோஸ்ட்லி நான் ஸ்கூல்ல தான் இருந்தேன். 3 ஸ்கூல்ல இருந்திருக்கேன். 2 ஸ்கூல் எங்களோட ஓன் ஸ்கூல், 1 டைசேஷன் ஸ்கூல். ஸ்கூல்ல இருந்தப்ப 2 இடத்துல கேத்தலிக்ஸ் கொஞ்சம் தான், ஆனா ஒரு இடத்துல கேத்தலிக்ஸே இல்லை, எல்லாம் ஹிந்து அசாமிஸ். நம்ம இயேசுவை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்க, அதை வச்சு அவங்க வீட்டை போய் சந்திக்கலாம். ப்ரேயர் பண்ண முடியலனாலும் அவங்கள போய் சும்மா பார்த்து பேசி அது மாதிரிலாம் இருக்குது. அதனால எங்களால மோஸ்ட்லி கொஞ்சம் வீட்டுல தான் ப்ரேயர்லாம் பண்ண முடியுது. ஏன்னாக்கா அவங்க அக்செப்ட் பண்ணல ஜீசஸ், அவங்க வேற மதமா இருந்தாங்க. அதனால அங்க ஒன்றும் பண்ண முடியல. அப்ப நான் திருப்பூரால 4 வருஷம் இருந்தேன். அங்க எல்லாம் கேத்தலிக்ஸ் தான், ஃபுல்லா இன்டீரியர் வில்லேஜ், அது கிராமம், அது ஒரு கிராமம். எங்க ஃபாதர்ஸ் எல்லாம் வர முடியாது. நம்ம சிஸ்டர் அங்க இருந்ததால, நம்ம சிஸ்டர்களோட பிரசன்ஸ் அங்க இருந்ததால மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் அங்க போனது, முன்னாடி எந்த சிஸ்டரும் இருந்தது இல்லை அந்த கிராமத்துல. அதனால ஸ்கூல்ல ஹாஸ்டல் இருந்துச்சு. கொஞ்சம் இந்து பிள்ளைங்க இருந்தாலும் நம்ம கேத்தலிக்ஸை பத்தி ப்ரேயரு, நம்ம ஜெபம் சொல்றது, அதெல்லாத்தையும் நம்ம செய்ய முடியுது. ஏன்னாக்கா அவங்க நம்ம கேத்தலிக்ஸை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கும் நம்ம கொஞ்சம் தினைக்கும் நைட் காஸ்பல் படிச்சு, நற்செய்தி படிச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்றது, நம்ம இது மாதிரி ப்ரேயர் பண்ணணும், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அக்டோபர் மந்த் ஆஃப் மே வந்தாக்க அது மாதாமா மாசம்ன்றதால எல்லா வீட்லயும் ஜெபம் சொல்லுவாங்க. நாங்க தினைக்கும் போயிடுவோம். ஒரு சிஸ்டர் மட்டும் ஹாஸ்டல்ல இருப்பாங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டா. நாங்க 3 சிஸ்டருங்க தினைக்கும் போயிடுவோம் ஜெபம் சொல்றதுக்கு. அவங்க மக்களோட இருந்து சில நேரத்துல 2-3 வீட்டுல ஒரே நேரத்துல ஜெபம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்க வேற வேறையா தனியா பிரிஞ்சு போயிடுவோம். அப்ப அவங்க கூட இருந்து ஜெபம் சொல்லி அப்ப எங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க நற்செய்தி வாசி எங்களுக்கு பிரசங்கம் மாதிரி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கப்ப அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சதால எங்களால இயேசுவை பத்தி சொல்ல முடிஞ்சது. அதனால எனக்கு ஒரு ஹாப்பி, நம்மளால இயேசுவை பத்தி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் அந்த சப்ஸ்டேஷன்ல மலை பகுதி இருக்கு, ரொம்ப தூரம் மலையில டிராவல் பண்ணி போகணும். அங்க வெஹிக்கெல்லாம் வண்டியெல்லாம் போக முடியாது. அப்படிலாம் ரோடு ரொம்ப தூரம். இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் மலை பகுதி காட்டுக்குள்ளேயே போகணும். உள்ள நடந்து இல்ல, வண்டியில போவீங்க அளவுக்கு இருக்குது. அப்ப அங்க உள்ள போறப்போ உள்ளார போனா ஒரு 2-3 வீடு தான். இதுக்கு அவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்.
ஆனா அந்த 2-3 வீட்லயும் ஒரு கூரை வீடு மாதிரி போட்டு ஒரு 10-15 பேர் தான் உட்காரலாம். அது கோயில் மாதிரி கட்டி அப்ப ஃபாதர் சிஸ்டர் போகாம இருந்தாலும் அவங்களோட விசுவாசம் தினைக்கும் வந்து அவங்க ஒரு கேட்டகிஸ்ட் மாதிரி அவங்களே அவங்களுக்குள்ளரே ஒருத்தர் இருக்காரு. அவங்களே பிரேயர் லீட் பண்றாங்க. நம்ம போய் பூசை எங்க கூட ஃபாதர் வந்தாங்க, பூசை வச்சாங்க. அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு கூட தெரியல. அப்படி இருந்தும் அவங்க விசுவாசம் எப்படி சொல்றது, அவங்க நம்பிக்கையோட ப்ரேயர் பண்றாங்க. அப்படி இருந்ததால தினைக்கும் அவங்க கும்பல வந்து தினைக்கும் பிரேயர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ப்ரொசீஜர் தெரியலனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தினைக்கும் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க போறப்ப எனக்கு பிரேயர் ஆஃப் த ஹார்ட் ப்ரேயர் ஆஃப் த ஹார்ட் சிஸ்டர் அழகா சொன்னாங்க. மனசுல இருந்து வர்றது, வெறும் புக்ல இருந்து வர்றது எல்லாமே இல்ல சிஸ்டர். அழகா. அப்ப அங்க போய் பார்த்தப்ப எனக்கே ஒரு நம்பிக்கை, என் விசுவாசமும் அதிகமாச்சு. இப்படி இவங்க இன்டீரியரா இருந்து யாரும் பார்க்க முடியாது. அப்படி இருந்தும் அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குது இல்ல, அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டச்சிங் ஆச்சு. அவங்க அந்த இதை பாக்குறப்ப கடை எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் வாங்கணும் எதுவுமே இல்லை, காடுதான். காட்டுல என்ன கிடைக்குதோ அந்த நெல்லு அவங்க விதைச்சுக்குவாங்க. காய்கறில என்னென்ன வேணுமோ எல்லாம் விதைச்சுக்குவாங்க. உப்பு கூட வாங்க மாட்டாங்க. உப்பு தண்ணி இருக்குது இல்ல, அந்த மலையில இருந்து வருது, அதைதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுவுமே வாங்க வேண்டியது அவசியமே இல்லை. லைட்டு கூட இல்லை, சோலார் லைட் வச்சு அதையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி 2-3 வீடு இருந்துச்சு. அங்க போய் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மக்களை மீட் பண்ணது மனசு திருப்தி இல்லைங்களா, ஒரு மன நிறைவு. அந்த மக்களுக்கும் போய் பார்த்து விசிட் பண்ணது. நீங்க அந்த ஏரியா பேர் என்ன சொன்னீங்க? அது அந்த ஊர் உள்ளார பேர்லாம் இல்ல எந்த திருப்புரா. அந்த வில்லேஜ் பேரு துய்தாம்பொய், திருப்புரால. திருப்புரா பயங்கரமான ஒரு அனுபவம் சிஸ்டருக்கு. மலைப்பகுதி எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் மலை. ஆனா எந்தெந்த காய்கறி எல்லாம் விதைக்கிறப்ப காட்டு பானைலாம் வந்து அழைச்சிருமா எல்லாத்தையும். அப்படி இருந்தும் மக்களும் எந்த பயமும் இல்லாம விலங்கு கூட இருக்கிறாங்க அவங்க.